ஸோ மார்க்கெட் இன்னைக்கு எப்படி மூவ் ஆன் ஆச்சு அண்ட் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோங்கிறத ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோம். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பிஇ சைடில் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருந்துச்சு. எக்ஸாக்டாக ஒரு 100லேருந்து 200 ரேஞ்ச் கொடுத்துருச்சு. ஸோ நான் எக்ஸாக்டாக 9:30க்கு நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணது என்னன்னா, இதுக்கப்புறம் பிஇ சைடில் மொமெண்டம் இருக்காது, பிஇ சைடில் மட்டும்தான் கரெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த ஆடியோவில் மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் சிஇ சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 25,500 சிஇ 44 ப்ரைஸில் 11th நவம்பர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு இங்கே பாயிண்ட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. தென் இங்கே வந்துட்டு 44 நம்ம கொடுத்தது எக்ஸாக்டாக 44லேருந்து மார்க்கெட் மூவ் ஆன் ஆனது நியர்லி 125 வரைக்கும். இந்த இடம் நான் கிரிட்டிக்கல் ஜோனாக கன்சிடர் பண்ணது, அதையும் குரூப்பில் மென்ஷன் பண்ணிட்டேன். தென் இந்த 125 ஏன் இந்த 125 நான் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் இது நாங்கள் வந்துட்டு குரூப்பில் நாங்கள் மென்ஷன் பண்ணது 83,200 இம்பார்ட்டன்ட் லெவல். சென்செக்ஸில் 83,200ங்கிறது இம்பார்ட்டன்ட் லெவலு. அண்ட் அந்த கேனில் பிரேக் பண்ணோன்னே அதை வந்துட்டு ஒரு பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணாங்க. இட்ஸ் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த 130 ஸோ அந்த கொடுத்துருக்க டைமிங் பார்த்துக்கோங்க. ஸோ ஜோன் வந்துட்டு சேஞ்ச் ஆக போகுது, ஏன்னா சிஇ செக்ஷன் வந்து சிஇ சைடு ஜோன் சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லி 130க்கு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ எக்ஸாக்டாக 130 அப்போ இருந்து மார்க்கெட் வந்துட்டு பிஇ சைடில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். அந்த எதுவுமே பேசும்போதுமே நம்ம மென்ஷன் பண்ணது என்னன்னா, அவர் நம்ம எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப சொல்லியிருந்ததுக்கு நம்ம எக்ஸாக்டாக ஒரு 60 to 70 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். 25,500 சி வந்துட்டு. ஸோ 25,500 சி வந்துட்டு 60லேருந்து நம்ம மூவ்மெண்ட் கொடுத்தது 100 வரைக்கும். இதை பிரேக் பண்ணி அப்படியே அப்சைட் போகிறது தான் ஒரு ஆப்ஷன் நம்ம எக்ஸெப்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது 5 days. ஸோ 3 லெவல்ஸ் இன்னைக்கு. ஃபஸ்ட்டே வந்துட்டு பி சைடு என்ட்ரி அண்ட் அது எக்ஸெப்டாக நேற்று பி சைடில் என்ட்ரி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது. அண்ட் பி சைடில் ஆல் செட் எல்லாமே ஆல்ரெடி ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. தென் சி சைடு அதுக்கப்புறம் என்ட்ரி லெவல்ஸுமே இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. இங்கே சி சைட்னா 44 அதுதான் பேஸ் லெவலு. ஸோ 44லேருந்து ஒரு 125 போட்டு அடுத்து பி சைடில் நமக்கு இந்த மென்ஷன் பண்ணுது. ஏன்னா எங்கேருந்து நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறோங்கிறதோட எங்கே ஸ்டாப் பண்ணுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நமக்கு வந்து மென்ஷன் பண்ணது இந்த 83,200. இதுக்கப்புறம் ஒரு இது வந்துட்டு இந்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து ஒரு மேனிபுலேஷன் கேண்டில். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எக்ஸிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எங்கே எக்ஸிட் எங்கேங்கிறது பிக் ஆகிடுச்சு. தென் அடுத்த என்ட்ரி வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த 130 ஸோ இங்கே வந்து நம்ம 60 ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சு 100. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்கு தான். ஸோ ரிஸ்க்கு ஓகே அப்படின்னா இந்த என்ட்ரிஸ்லாம் பர்ஃபெக்டாக நமக்கு அடுத்தடுத்து நம்ம பிச் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம். ஸோ என்னன்னா இன்னைக்கு எங்கள் டே க்ரீனில் முடிஞ்சிச்சு. டே பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ் இருக்கு. பட் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். எக்ஸாக்டாக ஒரு இன்னைக்கு வந்துட்டு ப்ராஃபிட் ரேஞ்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால்லேயே நமக்கு வந்துட்டு பி வந்துட்டு எங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:30க்கு எக்ஸாக்டாக நாங்கள் என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணது டைமிங் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10:07க்கு நாங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 44. ஸோ எங்களுக்கு ப்ராஃபிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 80 பாயிண்ட்டு. ஓகேவா? அது எங்கே நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாமல் சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு சைடுமே போத் ஆர் ஆக்டிவ் ஆப்போசிட்டிவ் ஆப்ரேஷனும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் சொல்லி நாங்கள் வச்சிருந்தது இந்த 130. ஸோ அந்த 130க்கு தான் குரூப்லேயும் நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சி சைடில் ஆப்ஷன் கிடையாது, சி சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 130. ஜோன் வந்து சேஞ்ச் ஆக போகுது. இது இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவலில் பிரேக் அவுட் வந்துட்டு இது கிடையாது, அதுனா பிரேக் அவுட் கிடையாது, இது மேனிபுலேஷன் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு அடுத்த என்ட்ரி சி சைடு கிளியராக கிடைச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் எக்ஸாக்டாக இன்னைக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சுச்சு. ஸோ தேங்க்யூ.
நெக்ஸ்ட்டு மண்டேவோட வீடியோஸ் நம்ம மண்டே ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். ஏன்னா 2 டேஸ் இருக்குது. 2 டேஸில் வந்துட்டு நியூஸ் ஏதாச்சும் இம்பேக்ட் ஆகலாம். ஸோ மார்க்கெட்டில் என்னென்ன இருக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மண்டே வந்துட்டு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம வியூ பண்ணுவோம்.